ஜோதி, என் புருஷன் ஒரு அயோக்கியம், ஒரு திருடன். ஜோதி, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிட்ட? நீ ஒரு கிரிமினல்ங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். எஸ், நான் ஒரு கிரிமினல் தான். இதை பாரு, இதுதான் தொழில வந்தப்புறம் எனக்கு நீதி தர்மம் இதெல்லாம் கிடையாது. எனக்கு பணம் தான் முதல் பொண்டாட்டி. அமைதியா வாழறதுக்காக தான் பணம், அமைதியை இழக்கிறதுக்காக பணம் இல்லை. நீ ஒரு தேச துரோகின்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணிருந்திருக்க மாட்டேன். நீ என்ன பெரிய நீதி தேவதையா? வகை வகையா பட்டு போடுவ, தங்கத்தையும் வாரத்தையும் போட்டுக்கிட்டு தழுக்கி குலுக்கி மினுக்கி நடந்தியே. அந்த பணம் எல்லாம் இப்படி வந்ததுதான். உங்க அப்பன் வரதட்சணை கொடுக்க முடியாம உன்னை எவனும் கட்டிக்கு வராம இருந்தானே, அப்போ நான் வரதட்சணையா வாங்காம கல்யாணம் சொல்லுவோம் ஏத்துக்கிட்டு கிராமத்துல கஞ்சி குடிச்சிட்டு இருந்த உன்னை கனடா கூட்டிட்டு வந்து இந்த வசதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த பணம் எப்படி வந்துச்சு? அப்படி வந்ததுதான். அது எப்படி? இந்த வீட்டுக்கு நீ முதல்ல வந்தப்போ, அச்சோ எவ்வளவு அழகான வீடு, ஐயோ எவ்வளோ பெரிய மாடிப்படி, அழகான டைனிங் டேபிள், எவ்வளோ பெரிய கிச்சன் அப்படின்னு வாய பேன் குழந்துட்டு இருந்தியே. அந்த பணமெல்லாம் இப்படி வந்ததுதான். இந்த பங்களா, காரு, நகனட்டு இதெல்லாம் நான் கேட்டேனா? நீங்க இந்த தொழிலை விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் பாடி சம்பாதிக்கிற வருமானத்துல நாம குடும்பம் நடத்தலாம். ஏண்டி, நீ அவன் கூட கூத்தடிக்கணுங்கிறதுக்காக அவன் தர காசு வச்சுக்கிட்டு என்ன வீட்டுல உட்காந்து வரவாசல் பார்க்க சொல்றியா? தன் புருஷன் மேன்மையா இருக்கணும்னு எந்த மனைவி ஆசைப்படுவா? புருஷன் மேல மரியாதை இருந்தா வாழ்க்கை அமைதியா இருக்கும். அதே போல என் புருஷனும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏய் நங்கடி, இந்த தொழிலை விட்டுருங்க எனக்காக. முடியாது. இது பார், நான் என்ன தொழில் செய்யணும்னு எனக்கு தெரியும். அதுல நீ தலையிடுறதுல உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. எனக்கு பணம் தான் முக்கியம், புரிஞ்சுதா? அப்படின்னா உனக்கு பணம் தேவைப்பட்டா என்ன யாருக்கு வேணும்னாலும் பூட்டி கொடுத்துருவல்ல? இப்ப நான் சொல்ற கேட்டுக்கோ. நீ இந்த திருட்டு தொழிலை விட்டுட்டு வர வரைக்கும் உன் கைய உடம்புல படக்கூடாது. நான் வாழா வெட்டியா இருந்தாலும் பரவாயில்ல. என்னோட உறுதியான முடிவு இதுதான். என்னடி சொன்ன? நானே உன்னை எவங்கிட்டையாவது கூட்டி கொடுப்பேன் ஆசைப்படுறியா? ஆவேசமா ஜோதி வயத்துல எட்டி உதச்சான், கர்ப்பம் கலைஞ்சு போச்சு.